போற வரங்களை கூப்பிட்டு டிக்கெட் கொடுத்தா ஹவுஸ்ஃபுல்லா தான் ப்ரோ ஆகும். ஹெல்மெட் போட்டுன்னு இருக்கிறேன், ஷால் போட்டுன்னு டிக்கெட் கொடுத்தா ஹவுஸ்ஃபுல்லா தான் ஆகும். நீங்களா ஒரு ரூமரை மட்டும் உருவாக்கிடாதீங்க, இருக்கிற ரூமர் போதும். ஆல்ரெடி தளபதி படம் வரலன்னு சொல்லி கடுப்புல இருக்கேன். போற தொடங்குறதும் ஒரு அரசாங்கம் தான், அதை முடிச்சு வைக்கிறதும் ஒரு அரசாங்கம் தான். பிளாக் கவர்மெண்ட். ஹிந்தி மக்கள் இருக்கட்டும், நான் ஹிந்தி வேணாம்னு சொல்றேன். படம் சூப்பரா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் செம சூப்பரா இருந்துச்சு. அதர்வா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக் சொல்லவே வேண்டாம், எப்பவுமே சூப்பரா இருக்கும். எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, யாரும் குறை சொல்ற மாதிரி இல்லை. எல்லா கேரக்டரும் நல்லா எல்லா ரோலும் கரெக்ட் நல்லா. அதுக்கப்புறம் ஹிந்தி பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ தமிழ் மேல பற்று வரும் இந்த படம் பார்த்தா. மற்றபடி ஹிந்திக்கு எதிர்ப்புலாம் கிடையாது. ரியல் ஸ்டோரியில ஸோ அப்படியே போகும். ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரியல் ஸ்டோரினா நார்மலா தான் போகும். ஸோ அந்த மாதிரி தான் போயிருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. மூவி ஃபுல்லாவே வந்து அது சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஈய சக்தியே இல்ல, பராசக்தியே இல்ல, எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் தான். அதான் அங்க பாருங்க, அண்ணன் நின்னுட்டு இருக்காரு. யாரு படம் வேணா தளபதியா? தளபதி தான் அண்ணன். வேற யாரு உங்களுக்கு? யாரு அண்ணனா? தளபதி தான் இருக்கட்டும். இப்போ யாரு வேணா, யாரு படம் வேணா ஓட்டோம், அண்ணன் தான் எங்களுக்கு. எங்க வேணா, எந்த தேட்டர் வேணா போய் பாருங்க. பராசக்தி தேட்டருக்கு ஓரமா எங்கன்னா இருக்கும், ஃபுல்லா எங்க அண்ணன் தான் இருப்பாரு. எங்க பார்த்தாலும் அண்ணன் தான் இருப்பாரு. பொங்கலை நாங்க போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்கோம். இது ஏதோ வீக் டேஸ்ல ஓடுது இந்த படம், அவ்வளவுதான். உங்களுக்கு எவனும் படம்லாம் சும்மா எவனுமே வரமாட்டான். நானும் படம் பார்க்கலாம் வரல. போற வரங்களை கூப்பிட்டு டிக்கெட் கொடுத்தா ஹவுஸ்ஃபுல்லா தான் ப்ரோ ஆகும். ஹெல்மெட் போட்டுன்னு இருக்கிறேன், ஷால் போட்டுன்னு டிக்கெட் கொடுத்தா ஹவுஸ்ஃபுல்லா தான் ஆகும். இந்த ஜிகிர் தண்டா படம் பார்த்திருப்பீங்களா? லாஸ்ட் நம்ம படம்டா எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து லீவ் இது வேலைக்கு போனோம், லீவ் போட்டு வந்து பாருங்கப்பா படத்தைன்ற மாதிரி எல்லார்கிட்ட டிக்கெட் கொடுத்து படத்தை பார்த்துன்னு இருக்காங்க. தெரியல, அவரு நம்ம நோக்கம் அவர் அடிக்கிறதெல்லாம் இல்ல. அவர் நல்லா வளர்ந்துட்டு வர்றாரு, நல்லா படம் நடிக்கிறாரு, சூப்பரா இருக்கட்டும், படம் ஓடட்டும். ஆனா இவனுக்கு பண்ற இந்த சேஸ்டா தான் நம்மளுக்கு புரியல. ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுத்துருக்கலாம். லாஸ்ட் படத்தை இந்த மாதிரி பண்றதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா நீ என்ன வேணா பண்ணாலும் நாங்க தான், எங்க படம் தான் ஓடும். நீ எவ்வளோ சும்மா ஏதோ ஒரு படத்தை எடுத்து வந்து ப்ரொமோஷனே இல்லாம விட்டா கூட எங்க படம் தான் ஓடும். யாரு வேணா வரட்டும். தளபதி பார்க்கறதுக்கோசம் மாலை போட்டு, பீட்டர் சொன்ன மாதிரி தளபதி மாலை போட்டு இருக்கோம். எந்த படத்துக்கும் போக மாட்டோம் தளபதி படம் பார்க்காம. எந்த படம் வேணா வரட்டும், எவ்வளவு நாள் வேணா தள்ளி போட்டோம். தேட்டர் லாஸ் தான் ஆகும். இவனுக்கு தள்ளி போற வரையும் தேட்டருக்கு தான் லாஸ். எவனுமே வர மாட்டாங்க படம் பார்க்கறதுக்கு. பரவாயில்ல, நல்லா இருந்தது. ஸோ ஹிந்தி திணிப்பை பத்தி பேசியிருக்காரு சிவகார்த்திகேயன். ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் நீங்க பார்க்கலாம். அண்ட் ஜெயம் ரவி வில்லத்தனத்துல மிரட்டி இருக்காரு. ஸோ ஆதி பகவான் படம் பார்த்திருக்கீங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வில்லனா பயிரம் மிரட்டி இருக்காரு. அண்ட் அதர்வா தம்பியா நடிச்சிருக்காரு. அந்த ஸ்டீலா பகாவா பண்ணிருக்காங்க. ஸோ சுதா கோங்கரா கிட்ட இருந்து சூரரை போட்டிருக்க அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு படமா இருந்துச்சு. ஹிந்தி தெரியாது போடான்ட்டு நம்ம ட்ரெண்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் ஒரு 3 years 2 years முன்னாடி. அது பிளஸ் ஹிந்தி திணிப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்லைன் தான் பராசக்தி. சர்க்காருக்கு எதிராக எப்படி போராடுறாங்கிறது தான் இந்த கதையே. நம்ம தம்பிக்கு தெரிஞ்சிடும் அதர்வாக்கு. ஆக்சுவலா அவர் ஆரம்பத்துல இருந்தே சர்க்காருக்கு எதிராக தான் இது பண்ண. ஏன்னா ஒரு போரை தொடங்குறதும் ஒரு அரசாங்கம் தான், அதை முடிச்சு வைக்கிறதும் ஒரு அரசாங்கம் தான். பிளாக் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுங்களா? ஸோ அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி இந்த சர்க்காரை ஒழிச்சு கட்டுறாங்கிறது தான் அந்த கதையே. நிறைய இருக்கு அரசியல். ஏன்னா படத்தோடைய பேர்லயே இருக்கு அரசியல், பராசக்தின்ட்டு. ஸோ அந்த ஓல்ட் மூவிஸ் பார்த்துருக்கீங்களா பராசக்தி? ஸோ கண்டிப்பா எங்க ஓல்ட் மூவிஸ் தான். அது பியூர். இது டாக்ஸிக்கும் இருக்கு, பியூரும் இருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே இருக்கு. சிவா வேற அந்த காலத்து ஆக்டர். இப்போ எம்ஜிஆரோட நீங்க சிவாவை கம்பேர் பண்ண முடியாது, ஜெமினி கணேசோட பண்ண முடியாது யாராலையும். அவ்வளவுதான். சிவா தான், எம்ஜிஆர் தான், அவ்வளவுதான். அதே மாதிரி தளபதி தான், சிவகார்த்திகேயன் தான், அவ்வளவுதான். ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆக்சுவலா நாங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அஜித் ரசிகை சொல்றாங்க, ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஏகே ஃபேன்னா 2 பேரும் அஜித் மிஸ் பண்றோம், ரொம்ப மிஸ் பண்றோம். நாங்களே கொதிச்சு போயிருக்கோம். என்ன ஆச்சு அண்ணனோட படத்துக்கு இப்படி இவ்வளவு எப்ப பார்த்தாலும் இந்த புலி படத்துல இருந்து எப்ப பார்த்தாலும் அண்ணனோட படத்துக்கு பிரச்சனை கொடுக்க அவர் போயிட்டே தான் இருக்காரு. எதிர்க்கிறவங்க கீழே போயிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ கண்டிப்பா நான் சொல்றேன், 2026 will be a TVK year and mark my words, this man will become a CM of Tamil Nadu for this year. இந்த வருஷம் கண்டிப்பா வருவாரு. நாங்க ஏகே ரசிகர்கள் நாங்களும் வெயிட் பண்றோம் அவர் CM பார்க்கணும்ட்டு. அண்ட் ஓட் ஃபார் TVK அண்ட் நாங்களும் ஓட் பண்ணுவோம். எல்லா அஜித் ரசிகர்களும் ஓட் பண்ணுங்க. அந்த ஃபீலோட தாங்க பார்த்தோம். ஆக்சுவலா இப்போ தளபதி போயிட்டாருன்னு வைக்கல, இதோட 2032 தான் வரப்போறேன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த இடத்த இவரால் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். கண்டிப்பா அவர் அடிச்சுட்டு இல்ல அந்த இடத்த இப்போ. ஏன்னா பிரதீப் வந்துட்டு இருக்காரு. ஓகே, சிம்பு, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, தனுஷ் இவங்கனா தான் அடுத்த ஹோப். எம்ஜிஆர் சிவாஜில ஸ்டார்ட் ஆகி, ரஜினி கமல ஸ்டார்ட் ஆகி, இப்போ அஜித் விஜய்ல முடிஞ்சிருக்கு. தலை நடிக்கிறாரு. இப்போ அவரும் பேஷன் வைஸ் அது போயிட்டாரு, இவரோட பேஷன் வைஸ் போயிட்டாரு. ஏர்லி ஒன்ஸா நடிப்பாரு. ஸோ அவங்க வயசாகிட்டு இருக்கு, 54,
52 அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது. சூர்யா விக்ரம்னா பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஒழுங்கா கொஞ்சம் இல்லை. ஸோ அதனால அடுத்த ஜென்ரேஷனா இவங்க கையில தான் இருக்கு தமிழ் சினிமாவை தூக்கி பிடிக்கிறது. வரட்டும், வந்து நன்மை செய்யட்டும். எல்லா விநியோகஸ்தர்களோட குடும்பமும் சரி, இந்த மாதிரி தியேட்டர் உரிமையாளர்கள் குடும்பமும் சரி உழைக்கட்டும் கண்டிப்பாங்க. ஏன்னா 3 பேரோட கேரக்டர் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன், அதர்வாவோட கேரக்டர் ஓகே. ஹீரோயினியோட பிரசன்ஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் 30 to 35 மினிட்ஸ் ட்ராவல் ஆகிற மாதிரியே காமிச்சிருக்காங்க. அது எதோ லேக் ஆகிற மாதிரி அங்கே தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு சூப்பரான கதை கூட ஒரு ஹீரோயினால நழுவுறது உண்டு. ஸோ இந்த படம் வந்து அப்படி நழுவிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். அவங்களோட பிரசன்ஸ் சேவை, அதனால தான் இவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் 2 hours 45 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான் படத்தோட லென்த். ஏன்னா விச் ஈக்குவல் டு 3 hours. அது கொஞ்சம் ஒரு 2.5 hours இல்லை 2.25 மணி நேரமா பண்ணிருக்கலாமோ. எனக்கு நான் ஒன்று சொல்றேன், தப்பா நினச்சிக்காதீங்க. படத்தோட கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்கு, ஓகே, மீடியமா இருக்கு. அண்ணன் படம் ரிலீஸ் ஆனால் நிற்கவே முடியாது, எவனும் நிற்க முடியாது. தலை படமா இருக்கட்டும், தளபதி படம் எவனும் நிற்க முடியாது, அந்த அளவு இருக்கும். ரிவ்யூ சேனல் எல்லாம் இங்கே வந்துருவாங்க, ரோஹிணியிலே இங்கே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டம் உள்ள ஒரு ஆக்டர் எங்கள் அண்ணனுக்காக வெயிட் பண்றோம். கம்பேக் பயங்கரமா கொடுப்பாரு. நான் ஏதோ நினைச்சேன் படம் ஏதோ ஒரு 500-600 கோடி அடிக்கணும். அப்ப இப்ப சொல்றேன் 1000 கோடி அடிக்கும் படம். அவ்வளவுதான், பயங்கரமா சொல்ல. நான் வெயிட் பண்ற அண்ணனுக்காக வர்த்து கண்டிப்பா வருவார் அண்ணா. படம் பயங்கரமா இருந்ததுங்க, செம்மையா எடுத்திருக்காங்க. எல்லாமே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. தமிழ் வாழ்க, அந்த ஹிந்தி ஒழுகுன்றது எல்லா மொழியும் தேவைப்படுதுன்ற பயங்கரமா எடுத்திருக்காங்க. என்கேஜா இருந்துச்சு. அதான் எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டாங்களே, திமுக பத்தி வரக்கூடாது, அந்த போராட்டம் வரக்கூடாதுன்றது எல்லாத்தையுமே மியூட் பண்ணிருக்காங்க. ஆனால் நமக்கு எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. நல்லா இருக்கு. நான் பார்த்தேன் மேடம், எக்ஸலண்டா இருக்கு மேடம். இல்ல மேம், ஆக்சுவலா வந்து டிஃப்ரெண்ட் தான், மொழி பற்று பத்தி பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு. SK25 பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த டைமுக்கு நம்மளை கொண்டு போயிருக்காங்க. பட் டைரக்டர் நெயில் இட் மேடம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் SK25 ஃபிலிம் பர்ஃபெக்டா இருக்கு. எக்ஸலண்ட். எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க ரோல் வந்து சார் இன்டர்மிஷன் வந்து பியூர் ஃபயரா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து ஹார்ட் டச்சிங்கா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. எதுக்கு தீய சக்தின்லாம் பேசணும்? நல்லா தானே இருக்கு. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, என் கூட வந்தவங்களும் சரி என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. தீய சக்தின்னு சொல்ற அளவுக்குலாம் இல்லை. வேலை தேவையான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. அரசியல் பேசவே இல்லையே இதுல. இந்தி திணிப்பும் அரசியலுக்கும் என்னங்க சம்மந்தம்? அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதான். அதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த படத்துக்கும் அரசியலுக்கும், இந்திக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது இதையும் போட்டு குழப்பி நீங்களா ஒரு ரூமரை மட்டும் உருவாக்கிடாதீங்க. இருக்கிற ரூமர் போதும். ஆல்ரெடி தளபதி படம் வரலன்னு சொல்லி கடுப்புல இருக்கேன். மிஸ் பண்றேங்க. தினமும் வீட்டுல இன்ஸ்டா எடுத்து ரீல்ஸ் பார்க்கும் போது அழுகையா வருது. எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகும், எப்படா விடுவீங்கன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வேற பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அந்த காஸ்டியூம்ஸ்ல இருந்து அது எடுத்துட்டு வந்த விதம், பேசுனது எல்லாமே, அந்த ஒரு விஷயத்த கூட மாத்தவே இல்லை. போனி பையில இருந்து எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ பெட்டரா தான் இருந்தது பாக்குற அளவுக்கு இருந்து. ஆமா, ரைட்டு. திரும்பவும் வில்லனா பண்றதுல நல்லா இருந்துச்சு. ஆனா அப்ப கூட அந்த சாக்லேட் பாய் ஃபேஸ் எல்லாம் நல்லா வந்து சூப்பரா தான் போயிட்டு இருந்தது. நல்லா தானே போயிட்டு இருந்தாரு. அதான் போராட்டத்துல அவரும் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு விஷயம். லாஸ்ட்ல அவரை சாகடிக்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இல்ல ப்ரோ, ஸ்லோவா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதைக்குள்ள அவங்க டைரக்டா போயிருந்தாலே படம் நல்லா இருந்திருக்கும். ஒரு 2 hours 10 minutes வச்சிருக்காங்க. 2 hours 40 minutes ரொம்ப பெரிய படம் மாதிரி இருக்கு. கதை உள்ளே போல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். இன்டர்மிஷன் அப்பதான் அவங்க கதை உள்ளே போறாங்க. மற்றபடி ஓகே, பார்க்கலாம் ப்ரோ. ஹிந்தி அது வந்து ஹிந்தி வேணான்னு சொல்றாங்க. அது தமிழ்நாடுல வந்து தமிழ் தான் இருக்கணும். அது ஹிந்திலாம் வச்சா அது நிறைய பேருக்கு புரியாது, அதெல்லாம் கத்துக்க முடியாது. அதான் ஹிந்தி மக்கள் இருக்கட்டும், நான் ஹிந்தி வேணான்னு சொல்றேன். SK ஆக்டிங் வந்து செமையா பண்ணாரு. அதெல்லாம் அவர் வந்து அந்த அமரன்லயும் மദ്രാസിலயும் தர அந்த ஒரே ஆக்டிங், அது அந்த அதே ஸ்டாண்டர்ட்ஸ் தான் செமையா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகும், கொஞ்சம் ஸ்லோ. செகண்ட் ஹாஃப் வந்து செம்மையா இருந்தது, ரொம்ப என்டர்டெய்னிங். அதர்வா வந்து லிமிடெட் டைம் தான் வருவார் படத்துல. ஆனா செம்மையா பண்ண அந்த ரிலேஷன்ஷிப், ஆமா ஒரு மாதிரி அந்த கனெக்ட் ஆகுது. ஒரு மாதிரி அந்த தமிழ் பத்தி எல்லாம் பேசும்போது ரொம்ப கனெக்ட் ஆகுது. இந்த ஜென்ரேஷன் பார்க்க வேண்டிய படம். செம்மையா இருந்தது. ஜிவியோட மியூசிக் அது வந்து செமையா பண்ணியிருந்தாரு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அந்த ரத்னமாலா பாட்டு, ஸ்டார்டிங்ல வந்து சிவகார்த்திகேயன் ஒரு பாட்டுல வர, அதெல்லாம் செமையா இருந்தது. வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேத்திக்கு காலையில வந்து சர்டிபிகேட், US சர்டிபிகேட் தந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ Jan 14 தான் வரும்னு நினைச்சோம். ஆனா இப்போ நெக்ஸ்ட் இயரிங் வந்து Jan 21 சொல்றாங்க. எங்களுக்கு வேற நெக்ஸ்ட் மந்த் போர்டு எக்ஸாம் இருக்கு. எப்படி பாக்குறோம்னு தெரியல. நல்லாவே கன்வே ஆச்சு. ஆக்சுவலாக அதான் நமக்கு இப்போ இந்த ஜெனரேஷன்ஸுக்கு இப்போ நாங்கள் பார்க்குறோம். பட் ஆனால் அப்போ அதுக்காக பெரிய அளவு ப்ரொட்டஸ்டே நடந்திருக்குன்றதே சொல்லியிருக்காங்க. அது பார்க்கும்போது இந்த அளவுக்கு ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரிய வருது. அதுவுமே பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அந்த காட்டின விதம், அவங்க சொன்ன விதம் எல்லாமே செம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஆக்டிங்குமே யாருமே வேஸ்ட் பண்ண, ஐ மீன் அவங்கவுங்க ரோல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. யாருமே சும்மா வந்துட்டு போகிற மாதிரி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக சாங்ஸ் எல்லாமே சூப்பர், பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பர், எல்லாமே சூப்பராக இருந்தது.
அவங்க இவங்க ஸ்ரீலீலா அவங்களோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ப்ரீவியஸாக அவங்கள டான்ஸ் அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணி மாதிரி பார்த்தேன் நான். பட் இந்த படத்துல அவங்களுக்கு ரோல் கொடுத்து செம்மையா ஆக்டிங்லாம் பண்ண வச்சிருக்காங்க. சூப்பரா இருந்தது. கண்டிப்பா அரசியல் தான் பேசியிருக்காங்க. மொழி சார்ந்த என்னென்ன அரசியல் இருந்தோ அதை பத்தி மட்டும். பட் சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது, இன்ஸ்பைரிங்கா இருந்தது. இல்ல ஆல்ரெடி இருக்கிற கதை பூசணும் கிடையாது. அதான் அந்த மொழி திணிப்பை பத்தின ஒரு படம் தான். அதை சார்ந்து என்னென்ன அரசியல் நடந்தது, அதுக்காக எவ்வளவு போராட்டங்கள் நடந்தது, அதை பத்தி செம்ம அழகா செம்ம என்கேஜிங்கா காமிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. செம்ம வில்லனிசமா இருந்தது, நல்லா இருந்துச்சு. ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்சிருச்சு. படம் வந்து டோட்டலா வேஸ்ட். படம் வந்து ஒர்த்தே இல்லை. படம் வந்து ஏன் வேஸ்ட்னா, சுதா கொங்கரா டைரக்ஷனை வந்து நம்பி வந்தேன். இன்னொன்று சிவகார்த்திகேயன், அப்புறம் ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஆனால் சுதா கொங்கரா டைரக்ஷன் மாதிரி அந்த படம் வந்து இல்லை. சூரரை போட்டு பார்த்துருப்போம், இறுதி சுற்று பார்த்துருப்போம். அந்த படத்தை எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஆனால் இது அந்த 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் தனியாக இருக்குது. அதை ஒட்டாமல் தனியாக இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இன்னொன்று படம் வந்து ரொம்ப லேகாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி ரொம்ப லேகாக இருக்குது. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது, பெருசாக இல்லை. ரவிமோகன் ரொம்பவுமே அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அதர்வா சின்ன ரோல் பண்ணாலும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் அவரை லென்த் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் படத்தில் லவ் சீன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை படத்தில். ஏன்டா அப்படி இதை எடுத்து வச்சிருக்கீங்க, பேசாமல் அதெல்லாம் கட் பண்ணி டெலிட்டட் சீன்ஸில் போட்டுருந்துருக்கலாம். அதெல்லாம் கட் பண்ணாலே ஒரு மணி நேரம் படம் வந்து சும்மா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்ரீலீலா படத்தில் வேஸ்ட். அரசியல் பேசியிருக்காங்க. ஒரு சில டைலாக்ஸ் வந்து நல்லா கிளாப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. மற்றபடி அதெல்லாம் மியூட் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு படம் வந்து பார்க்கலாம், ஒரு 1 டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். பெருசாக இல்லை படம். பராசக்தி உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது படம். ரொம்ப வந்து எங்கேயுமே வந்து நம்மளை வந்து ஜனநாயகன் வரலன்ற ஒரு ஃபீலை கொடுக்கவே இல்லை, அப்படிதான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து பராசக்தி உண்மையை ரொம்ப ரசிக்க வச்சிருக்காங்க. ஒரு 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ண வச்சிருக்காங்க. அது இல்லாமல் மொழி விஷயத்துக்காக இவ்வளோ பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணிருக்கிறதுலாம் நம்ம தெரியாது, காதில் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நம்ம அப்பா என்னடா பண்ணா 4 புள்ள 10 5 புள்ள 10 அப்படின்னு தான் சொல்லிருப்போம். அது மீறி ஒரு படி மேலே போய் நம்ம மொழிக்காக உயிரெல்லாம் விட்டுருக்கின்ற போது இந்த படத்து மூலமா தான் நமக்கே தெரியுது. இந்த ஜென்ரேஷன், நம்ம இப்போ ஜென்ரேஷன் பீப்புள் எங்க 4 பிகர் கிடைச்சா சுற்றிக்கின்னு என்ஜாய் பண்ணிக்கின்னு சரக்கடிச்சு தான் ஓடினுங்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதை கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பராசக்தி. சும்மா வந்து ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஏங்க சினிமா தானங்க, ஒரு 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போறான். நல்ல விஷயத்தை எடுத்துக்க போறேன், கெட்ட விஷயத்தை விட்டு போறான். நீ ஏன் சென்சார் கொடுக்காம எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணுற? அவர் கடைசி படம் சொல்ற போது எவ்வளவு படங்கள் வர வேண்டியது பொங்கலுக்கு வருஷம். இந்த வருஷம் எந்த படமும் இல்லை, 2 படம் வரும்போது தெரிய வேணா, ஏதோ ஒன்று பண்ணி விடலாம். இப்போ ஓட்டிட்டு விட்டா நீங்க என்ன பண்ண முடியும்? சென்சார் போர்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிங்கும் போது விட்டுட்டு போங்கய்யா. ஏன் பயப்படுறீங்க? 2026 அதுக்கு தக்க பதில் கொடுப்பாரு தளபதி. அதை வந்து நம்ம வந்து சினிமா பார்க்கலாம். நான் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஜனநாயகன் வரல அப்படின்ற ஒரு குறைய வந்து பராசக்தி படம் ஃபுல் ஃபீல் பண்ணிச்சு. எனக்கெல்லாம் சத்தியமா சொல்ல, நானே ஒரு 2 வாரத்தில் அழுந்துட்டேன்.